இப்போ தமிழ் சினிமால ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் இடத்த பறிக்க பார்க்கிறாரா சிவகார்த்திகேயன், விஜய்க்கே போட்டியா சிவகார்த்திகேயன், துப்பாக்கி கொடுத்தவரையே சுட பார்க்கிறாரா சிவகார்த்திகேயன் சொல்லி சிவகார்த்திகேயன் மேல விஜய் ரசிகர்கள் பயங்கரமா அவங்களோட வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுது. அதே சமயத்துல எஸ்கேவோட படமான பராசக்தி ஜனவரி 10 ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ரெண்டுமே பொங்கல் ரிலீஸ் ஆகுதுனால விஜய் படத்தோட போட்டி போட்டி படத்தை இறக்குறியா, விஜய்க்கே துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அவர்களை பயங்கரமா போட்டு வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. இப்ப சின்னதா ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் 1992ல நாளைய தீர்ப்புங்கிற படத்துல அறிமுகமானாங்க. அந்த படம் சரியா போகல அப்படிங்கறனால வேற ஏதாவது உச்ச நடிகர் கூட நம்ம பையன் நடிச்சாரு அப்படின்னா அவரை பார்க்க வரக்கூடிய கூட்டம் நம்ம பையனையும் பார்க்கும், நம்ம பையனோட முகம் அந்த மக்களுக்கு அறிமுகம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் எஸ்ஏசி அவர்கள் விஜயகாந்த் கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் அவர்களும் சம்பளமே வாங்காம 20 நாள் 25 நாள் கிட்ட பொள்ளாச்சியில ஷூட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சம்பளமே வாங்காம, சார் தம்பி முதல் ஹீரோ ஆகட்டும் சார், அப்புறம் பார்த்துக்கலாம் சார் சொல்லி சம்பளம் வாங்கலையாம். அந்த படம் தான் செந்தூர பாண்டியன். எஸ்ஏசி அவர்களே பல மேடைகளை சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு என் மகன் ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்காரு அப்படின்னா ஆரம்ப காலத்துல விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு நிறைய இடங்கள் உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. இதை தவிர்த்து பல இடங்கள்ல விஜயகாந்த் அவர்கள் தனிப்பட்ட முறையில விஜய் அவர்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த இந்த செந்தூர பாண்டியன் படம் 93 ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் 96ல விஜயகாந்த் நடிச்சு தாயகம்ங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. அதை எதிர்த்து ஒரு போட்டியா அதே 96ல கோயம்புத்தூர் மாப்பிள்ள ரிலீஸ் ஆகுது. 97ல விஜயகாந்தோட தர்ம சக்கரம்னு படம் ரிலீஸ் ஆகுது. அதே 97ல அதே நாள்ல விஜய் அவர்களோட படமான காலமெல்லாம் காத்திருப்பேன் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி 1-2 படங்கள்ல கிட்டத்தட்ட 8 படங்கள் விஜயகாந்த் படத்தை எதிர்த்து விஜய் அவர்கள் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப இதை மட்டும் என்னன்னு சொல்வீங்க? விஜய் அவர்கள் என்ன எந்த இடத்துலயுமே சிவகார்த்திகேயன் ஒரு போட்டியாவோ, சிவகார்த்திகேயன் எந்த இடத்துலயுமே விஜய் அவர்கள் போட்டியாவோ கிடையாது. அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு அண்ணன் தம்பிக்கான ஒரு பாண்டு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு ரொம்ப நல்லாவே இருக்கு. விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில அவங்க நிறைய இடங்கள்ல வாழ்த்திருக்காங்க. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிட்டாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல ஒரு பிரைஸ் தான் பண்ணிருக்காங்க. அவர் எந்த இடத்துலயும் போட்டி அணைக்கிறது கிடையாது. ஆனா விஜய் ரசிகர்கள் இவரை இந்த அளவு போட்டு வளர்க்குறாங்களே, அப்ப இதை நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. அது என்ன அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. விஜயகாந்த் எதிர்த்து விஜய் படங்கள் 8 படங்கள் கிட்ட ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 8 படங்கள் அப்படிங்கிறப்ப இது துரோகமா? சிவகார்த்திகேயன் பண்ற துரோகம்னா அப்ப இதுவும் துரோகம் தானே? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி மீம் போடக்கூடிய ஆட்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவோம்.